காய்ஸ் வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். டெய்லி ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சிச்சா? இப்போது இப்படி நிலக்கடலை பருப்பு தண்ணி சட்னி செஞ்சு பாருங்கள். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் நிலக்கடலை, பட்டை வத்தல், வெள்ளைப்பூடு, தேங்காய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம மிளகா வத்தலையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட தேங்காவையும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நாங்கள் வறுத்த கடலை பருப்பு தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்ல. அதையும் போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயும் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை தண்ணி சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.